இது பேர் நம்மளுக்கு ஆயில் பேஸ்ட் இல்லையா? நம்ம இது வந்து கிட்ஸுக்கு எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணி பழகிருப்போம். 12 ஷேட்ஸ், 25 ஷேட்ஸ், 50 ஷேட்ஸ், 100 ஷேட்ஸ் கூட இருக்கு. பட் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கிட்ஸோட ரேஞ்சுக்கு கவர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து அடல்ட்டுக்கு யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகும். பட் அது ப்ராப்பராக யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா ஆயில் பேஸ்ட்ல யூஸ் ஆகும். இல்லை சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், கலர் மிக்சிங்காக யூஸ் பண்ணுறேன், ஒரு ஆர்ட் வந்துட்டு நான் நல்லா பிரைட்டாக யூஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், சும்மா ஒரு சிம்பிளான ஒரு மெட்டீரியல் வச்சு நல்லா ஹைஜீனிக்கான ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம பேஸ்டில் யூஸ் பண்ணலாம். இதில் ட்ரை பேஸ்ட் ஒன்று இருக்குது. ட்ரை பேஸ்டல் பார்த்தோம்னா பெயிண்டிங் லெவலில் ஒர்க் ஆகும். ஆனால் அது ஆர்டிஸ்டால் மட்டும்தான் பண்ண முடியும். கிட்ஸ்னால பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? சரி, இப்போ என்ன பண்றோம்னா ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க யாருமே வந்து ஆயில் பேஸ்ட்ல என்னன்னு தெரியாமலே யாரும் இருக்க முடியாது. ஓரளவுக்கு இது ஒரு இந்த மாதிரி கலர்ஸ் அப்ளை பண்றது அப்படின்னாச்சும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியும் இது நல்லாவே இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும், ஆயில் பேஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு யூஸ் பண்றது தான். ஸோ இங்கே வந்து நான் ஒரு டிராயிங் பண்ண கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் ஒரு டிராயிங் பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கலர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆயில் பேஸ்டல் அதை லைட் டு டார்க், அதாவது லைட் கலர்ஸ் அப்படின்னா எல்லோ கலர்லேருந்து மீடியம் எல்லோ, ஆரஞ்ச், டார்க் ஆரஞ்ச் அண்ட் ரெட், அந்த மாதிரி நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதாவது லைட்லேருந்து டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் ஒரு சில இடத்துல டார்க் டு லைட்டும் கொண்டு வர முடியும். அதாவது டார்க் கலர்ஸ் மீன்ஸ் ஒரு பிளாக் கலர், தென் கிரே கலர், தென் வந்து ஒயிட் கலர், அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் இந்த டார்க் டு லைட் கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது, சரியா? பட் எடுத்த உடனே எப்பவுமே டார்க் கலர் அப்ளை பண்ணிடாதீங்க. அது ஒரு சில இடத்துல நம்மளுக்கு சொதப்பி விட்டுடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஒரு கலர்ஸ் எடுக்கிறேன், அது வந்து ஒரு லெமன் எல்லோ அப்படின்னும் போது ஒரு லெமன் எல்லோ கலர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல லெமன் எல்லோ அப்ளை பண்றேன். இதுல ஒரு மீடியம் எல்லோ அப்ளை பண்றேன். சாரி, ஃபுல்லா டஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆயில் பேஸ்ட்ல யூஸ் பண்ணும்போது எப்பயுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க, இல்லை கிளாத் எதுனா வச்சுக்கோங்க. ஆயில் பேஸ்ட்ல எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஆயில் பேஸ்ட்ல ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மேலே டஸ்ட் எதுனா இருந்துச்சுன்னா அழகாக நீட்டாக க்ளீன் ஆகிடும். இது ஒரு காட்டன் கிளாத் வச்சு கூட நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஆயில் பேஸ்ட்ல நீட்டாக வச்சுக்கோங்க. எடுத்த உடனே ரூம் ஃபுல்லா என்ன பண்ணுவோம், தூக்கி எல்லாம் குப்பை மாதிரி போட்டுட்டு அந்த ஆயில் பேஸ்ட்ல எடுத்து மறுபடியும் எங்கெங்க எல்லா கலர்ஸும் சேர்த்து ஒன்னா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுப்போம். எல்லா கலர்ஸும் என்னாவும் ஒரு மாதிரி டச் ஆகி மொத்த கலர்ஸும் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். அது ஆயில் பேஸ்ட்ல என்ன கலர்னே தெரியாத அளவுக்கு நிறைய கலர் ஆட் ஆயிருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. கலர்ஸ் எப்பயும் கொஞ்சம் நீட்டா யூஸ் பண்ணுங்க. இதுல எந்த கலர்ஸும் இல்லாம பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், கலர்ஸ் வந்துட்டு இங்க லெமன் எல்லோ பக்கத்திலேயே ஒரு மீடியம் எல்லோ அப்ளை பண்றேன். இப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த லெமன் எல்லோவில் நான் பிளெண்ட் பண்ணிக்குவேன் இல்லையா? பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்டும் தெரியல, நல்லாவே பிளெண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது லெமன் எல்லோ, நெக்ஸ்ட் அப்ளை பண்ணது மீடியம் எல்லோ, தென் இப்போ அப்ளை பண்றது டீப் எல்லோன்னு சொல்லுவோம். இதையுமே பார்த்தோம்னா நம்ம இப்படி பிளெண்ட் பண்ணும்போது இந்த எல்லோ மேல பிளெண்ட் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆயிடும். ஓகேவா? தென் ஆரஞ்சு கலர், ஆரஞ்சுலேயே பார்த்தோம்னா லைட் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு அப்படி இருக்கு. நம்ம ஜஸ்ட் இப்போ நார்மலா ஒரு கலர் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு கலர்னு, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஸை இந்த இடத்துல நான் பிளெண்ட் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ்ல நல்லா ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன். பட் இந்த கலர்ஸ் மேல போகும்போது லைட்டா பிளெண்ட் பண்ணணும். ஐ மீன் லைட்டா ப்ரெஷர் கொடுக்கணும், ரொம்ப டீப்பா கொடுக்காதீங்க. ஒரு மாதிரி கச்சு கச்சனா ஆயிடும், அது பிளெண்டிங் சரியா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் நான் ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். டென் டீப் ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதான் இந்த வெல்மியன் ஹூன்னு சொல்லுவாங்க. இது இது வந்துட்டு ஆரஞ்சை விட கொஞ்சம் டார்க் ஆரஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது மெர்பிலியன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டார்க்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதை விட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஸ்கார்லெட் ரெட்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு ரெட்டிஷ் ஆரஞ்சு சொல்றது.
ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கலர் பிளெண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஒவ்வொன்றா நம்ம லேயர் பை லேயரா அப்ளை பண்ணும்போது அது கலர்ஸ் அழகா ஈவனா பிளெண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு லைட் டு டார்க் மெத்தடு. இப்போ நாங்கள் ரெட் யூஸ் பண்ணலாம். தென் இதுக்கப்புறம் கொஞ்சம் மெரூன் கலர் இருக்கு இல்லையா? இதை விட டார்க் அப்படின்னு பார்த்தா மெரூன் கலரு. ஸோ மெரூன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் பிளெண்ட் பண்ணும்போது லேயர் பை லேயரா நல்லா அப்ளை ஆகும். ஒரு கலரோட இன்னொரு கலர் நல்லா பிளெண்ட் ஆகும். இது வந்துட்டு நம்மளுக்கு லைட் டு டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். லைட் டு டார்க் போகிறது பெட்டர். தென் செகண்ட் ஒன் டார்க் டு லைட் போகிறது இல்லையா? டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் கூல் கலர்ல பண்ணி காட்டுறேன். கூல் கலர்ஸ்ல பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் எடுத்திருக்கேன். கிரீன் பார்த்தோம்னா டார்க் கிரீனு. டார்க் கிரீனை இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல வந்துட்டு டார்க் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே பிளெண்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல டார்க் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆக்கணும். அதாவது இந்த கலர்ஸையே இங்க பாருங்க, நம்ம கலர் பென்சில்ல பண்ணிருப்போம். இந்த மெத்தடு கலர் பென்சில்ல பண்ணிருப்போம். இங்க டார்க்கா ப்ரெஷர் கொடுத்து ஷேட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா பிளெண்ட் பண்ணி தெரியுதா? இதுல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இங்க நல்லா டெப்த் கொடுத்துருப்பேன். இங்க டெப்த் இல்ல, சும்மா லைட்டிங்கா கொடுத்துருப்பேன். லீஃப் கிரீன் அப்படின்னு இருக்கு. கலர்ஸ் பார்த்தோம்னா லீஃப் கிரீன் அப்படின்னு இருக்கு. இது ஒரு மீடியமான கிரீனு. ஸோ இந்த டீப் கிரீன்ல என்ன பண்றேன், இந்த இடத்துல இங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டார்க்ல நம்ம அப்ளை பண்ணும்போது சி இந்த இடத்துல என்ன பண்றோம், மிக்ஸ் பண்றோம். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது இந்த இடத்துல நம்ம லைட்டா அப்ளை பண்ணிருப்போம் இல்லையா? அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது கலர்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு பிளெண்ட் ஆகுது தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்றோம், அடுத்த ஸ்டேஜ் போறோம் இல்லையா? அந்த ஸ்டேஜில் போகும்போது இந்த டார்க்கா அப்ளை பண்ணதை தாண்டி மறுபடியும் என்ன பண்றோம், லைட்டா அப்ளை பண்ண போறோம். ப்ரெஷர் கொடுத்து அந்த ஒயிட் ஸ்பேஸே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவோம், ஒயிட் ஸ்பேஸ் கொடுப்போம். இல்ல சார், மற்றவங்க யூடியூப்ல நிறைய பண்றாங்களே சார் அப்படிலாம் உங்களுக்கு டவுட் வரலாம். அதுக்கு நான் கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த டார்க்கா அப்ளை பண்ணதுல இருந்து கொஞ்சமா லைட் ஆக்கியிருக்கேன். ப்ரெஷர் கம்மி பண்ணி சும்மா லைட்டா அப்ளை பண்ணிருக்கேன். பாத்தீங்களா தெரியும். ஸோ இப்போ நல்ல ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணிருக்கேன். பிளெண்ட் ஆயிருக்கு. ஏலேஷ் கிரீன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிரீன் எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல டார்க்கா இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருந்து கவர் பண்ணி கொண்டு வரணும். நம்ம எடுத்தோடனே இந்த லைட்டிங் ஏரியாவில் வைக்க கூடாது. டார்க்கா வச்சிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து
இப்படி கொண்டு வரட்டும் இல்லையா. ஸோ இதை ஜஸ்ட் அதே போல் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டாக கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ப்ரெஷர் கம்மியாக கொடுத்து லைட் ஆக்கிட்டேன். லைட் ஆக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா லெமன் எல்லோ எடுத்துக்கிறேன். இதை விட லைட் கலர்ஸ் அப்படி பார்த்தோம்னா லெமன் எல்லோ. ஸோ லெமன் எல்லோவை இந்த டார்க் ஏரியாவில் இப்படி கவர் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே வெளியில் கொண்டு வந்துடலாம். இப்போ புரியுதா. ஸோ இது வந்து டார்க் டு லைட் கலர்ஸ். டைரக்டா வந்துட்டு டார்க் கிரீன் யூஸ் பண்ண போறேன். பக்கத்திலே லெமன் எல்லோ அப்ளை பண்ண போறேன் சார். இல்ல ஒரு லைட் ஆரஞ்சு ஐ மீன் லைட் கிரீன் யூஸ் பண்ணலாமா சார். இது மேல இப்படி அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் அப்ளை பண்ணாமல்ல இங்க பாருங்க இந்த அளவு தான் இருக்கும். அது பிளண்டிங் எல்லாம் ஆகாது. ஓகேவா. அதே போல இப்ப லெமன் எல்லோ அப்ளை பண்ணலாமான்னா நம்ம கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு டல் ஆகும் இல்லைன்னு சொல்ல. ஆனா கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கஷ்டமாயிடும். அது சரி இந்த இடத்துல நம்ம என்னதான் எல்லோ அப்ளை பண்ணாலும் அது கலர் ஷேட் ஆகுமே தவிர அந்த பிளெண்டிங் அப்படிங்கிற இதெல்லாம் இதுல அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க கலர்ஸ் டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் இப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு இது உங்களுக்கு மைண்ட்ல செட் ஆகணும். இதை இப்படிதான் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகணும். அதுக்கப்புறம் உங்க கை வந்து தாராளமா கடை எது என்ன நினைச்சு பண்றோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கிளீன் பண்ணி வச்சிருங்க. அது பெட்டர். ஸோ அதே போல லைட் கலர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னாலுமே இது லைட் கலரு. உடனே என்ன பண்றோம் ஒரு ரெட் கலர் அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளெண்ட் ஆகலாம் வாய்ப்பு கிடையாது. பிளெண்ட் வந்துட்டு சும்மா லைட்டா பண்ணாலுமே அந்த இடத்துல ஒரு மாதிரி நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்றோம். ஓகேவா. இது தப்பு. இது மட்டும் தான் கரெக்ட். சரியா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே கலர்ஸ் வந்து பிளெண்டிங் கொண்டு வரும்போது லைட் கலர் மீடியம் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க. டார்க் கலர்ஸ் வரைக்கும். ஸோ அது மாதிரி கொண்டு வந்தோம்னா ஈஸியா இருக்கும். ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்றதுல இது காமனான ஒரு மீடியம் காமனா யூஸ் பண்ற ஒரு மெத்தட். இந்த ஒயிட் கலர் பார்த்தோம்னா நான் இங்க அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் அப்ளை பண்ண இடத்துல நம்ம ஏதாவது ஒரு கலர் அப்ளை பண்ண முடியும் இல்லையா. ஏதாச்சும் ஒரு கலர்ஸ் வந்து டார்க் கலர்ஸ் நம்ம எந்த கலர்ஸாலும் யூஸ் பண்ணலாம். நோ இஷ்யூ. இது ஒயிட் ஏன் அப்ளை பண்ற அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன். இது மேல பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலர் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்ளை பண்றேன். இப்போ நான் இங்கே ப்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்கிராட்ச் டூல் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஸ்கிராட்ச் எடுத்து பாருங்க. நான் வந்து ஒயிட் கலர் பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம எத்தனை கலர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். இதில் பிளாக் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அது உங்களோட விருப்பம் தான். இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை லேயர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஆனால் ரிமூவ் பண்ணும்போது என்னமோ ஒயிட் கலர் மட்டும் தான் வரும். ஏன்னா அதுதான் பேக்ரவுண்ட் கலரில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல இருந்து ஒயிட் கலரை மாத்துறதுக்கு இது வந்துட்டு இந்த நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் டிராயிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி டிரா பண்றது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா சப்போஸ் நம்ம ஒரு மூணு ஒன்று டிரா பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நைட் எஃபெக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது புதுசா இருக்கிற ட்ரிக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களோட ஆயில் பேஸ்டர்ல அந்த பாக்ஸ்லயே சில இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கேம்லில எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நல்லா பியூர் ஒயிட்டா அழகா எடுக்க முடியும் இல்லையா. ஏதாச்சும் ட்ராப் பண்றத கூட அழகா ட்ராப் பண்ணலாம். நெகட்டிவ் பாசிட்டிவ் டிராயிங் சொல்லிட்டு
இங்க என்ன பண்றேன், என்னோட நேம் ரைட் பண்றேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பேலட்ல ஒரு கலர்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறேன்னா, ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கலர்ஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணும்போது இந்த பெயிண்டிங் நான் வந்து இந்த ட்ரிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஆயில் பேஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ்டல் ஒர்க் ட்ரிக்கை வந்து எல்லா இடத்துக்கும் நம்மளால எக்ஸ்போஸ் பண்ண முடியும் இல்லையா. இந்த ஆயில் பேஸ்ட்ல இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. வாட்டர் கலர் தான் பண்ணணும்லாம் கிடையாது, நீங்கள் எந்த பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பண்ணும்போது ஒரு சில பெயிண்ட் கவர் பண்ணிவிடும், டோட்டலாக கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ரஷ்ல வாட்டர் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். வாட்டர் கலர் பெயிண்ட் எங்கே சார் இருக்குன்னு கேட்காதீங்க, இருக்கு எங்கிட்ட, இதில் கலர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ரைட் பண்ண இல்லையா, நம்மளுக்கு தெரியாது, அது ஜஸ்ட் இந்த மேஜிக் மாதிரி உட்காந்து பசங்க கிட்ட எல்லாம் காட்டுற மாதிரிலாம் இருக்கும். ஜஸ்ட் கலர் அப்ளை பண்ணுற பாருங்க. இவ்வளவுதான். இது என்னன்னா ஆயில் பேஸ்டல் ஆக்சுவலாக இது இல்லையா. ஆயில் பேஸ்டல் அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு என்ன சொல்றது, ஆயிலில் வந்து வாட்டர் ஒட்டாது, அவ்வளோதான் ரீசன். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆயிலும் வாட்டரும் ஒட்டாது. இங்கே ஆயில் பேஸ்டில் அப்ளை பண்ணும்போது அது நம்மளுக்கு ஜஸ்ட் கலர்ஸை மட்டும் தனியாக பிரித்து காட்டிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணும்போது நம்ம ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த வாட்டர் கலர் பெயிண்ட்லேயே அந்த டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷேடோ 3D ஆர்ட் மாதிரி இந்த லெட்டர்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எந்த இடத்துல மட்டும் சார் இது எந்தெந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டர் சீன், அதாவது அண்டர் த வாட்டர் சொல்லிட்டு நம்ம ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஷார்க்கு இந்த மாதிரிலாம் காட்டுவோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டால்பின் வந்து ஒரு நல்லா ஜம்ப் பண்ணு வச்சுக்கோங்க. அது ஜம்ப் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த வாட்டர் ட்ராப்ஸ் வந்து நிறைய வந்து நம்மளால பெயிண்ட்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஆயில் பேஸ்ட்ல ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதில் அந்த மற்ற கலர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல மட்டும் அந்த பபிள்ஸ்க்கு மட்டும் ஒயிட் கலர் தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக் அது கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று, இந்த போர்ட்ரேட்டில் ட்ராப் பண்ணும்போது பெயிண்டில் வந்துட்டு வாட்டர் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த போர்ட்ரேட் பண்ணுவாங்க சில பேர், சில வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேட் ஒன்று ட்ராப் பண்ணும், அந்த கேட் வந்து ஒரு ஷார்ப்பான மீசை ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒயிட் கலர் சின்ன லைன் மட்டும் தெரியும். அதை சில பேர் பெயிண்ட் பண்ணிட்டு டக்குனு கிழிச்சு விட்டாலும் வரும், நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல அந்த ஆயில் பேஸ்ட்லும் யூஸ் பண்ணலாம். ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஒட்டாது. ஸோ நல்லா நீட்டாக அழகாக கட் பண்ணி இதில் எல்லோ அப்ளை பண்ணிக்கலாமா. ஓகே, தென் ப்ரௌன் கலர் எங்க இருக்கு, இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு ட்ரீ ட்ரா பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால இதை வந்து ஸ்காட்ச் டூல் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாதுல்ல. இப்போ இந்த இடத்துல ஒருவேளை இந்த ப்ரௌன் கலர் இல்லை, வேற ஏதாச்சும் ஒரு டோட்டலா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேற கலர்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நல்ல ஒரு மாதிரி பதற்குள்ள, ஓகேவா, பதற்குள்ள வந்துட்டு ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம கவர் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தோம்னா ப்ளூ கலர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி அந்த ஸ்டெம்மை நான் மறைக்கிறேன், ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரிலாம் நான் மறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஸ்டெம் இப்போ ட்ராப் பண்ணோம், எனக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர் ஏறுமா ஏறாது, வேற என்ன பண்றது. ஸோ ஏதாச்சும் ஒரு பிளாக் கலர் கொடுத்து தான் நான் அந்த ஸ்டெம்மை வந்து காட்டணும் இல்லையா. ஸோ ஸ்டெம்மை காட்டும் போது எனக்கு பிளாக் கலர்ஸை இப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பதான் ஸ்டெம் வந்து டீட்டெயிலாக தெரியும். ப்ரௌன் கலர் கொடுக்கலாம்னா அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ வேற எப்படி பண்ணலாம், இதுல லைட்டிங் எல்லாம் இருக்கும், சரி வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா கிடையாது. இந்த ஸ்கிராட்ச் டூல் பதிலாக, ஓகே, ஸ்கிராட்ச் டூல் பதிலாக நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரீ வந்து பேக் ட்ராப்ல இருக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். தென் முன்னாடி இருக்கிற இந்த பிளாக்ல யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, இதுல லைட்டிங் காட்டணும் அப்படின்னாலுமே ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி லைட்டிங் காட்ட முடியும். தேவை பாருங்க, ஸ்டெம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டிங்
நெயில்ஸ்ல பண்றேன். நெயில்ஸ்ல பண்றதுனால என்னடா இது நெயில்ஸ்ல யூஸ் பண்ணி அசிங்கமா அப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஆர்டிஸ்ட்க்கு இதெல்லாம் ஒரு என்ன சொல்ல ட்ரிக் தான். ப்ரொஃபஷனலாக நம்ம ட்ராப் பண்ணுறது இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த டூல்ஸ் இருந்தால் தான் ட்ராப் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு பக்கத்தில் கட்டர் கிடைக்கும் சார், ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நீ கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா தேடிட்டு எடுத்துட்டு ஓடிக்கிட்டு அது நிறைய அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இதே ட்ரீ இப்போ டார்க் டு லைட் பண்ண இல்லையா, அந்த டார்க் டு லைட்டு இப்போ லைட் டு டார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு yellow கலர், தென் எங்க அது லைட் கிரீன். இப்போ இந்த எல்லோ மேலே லெமன் எல்லோ மேலே அப்ளை பண்ணணும். சும்மா லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும், ரொம்பலாம் கொடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு. இந்த மாதிரி லெமன் எல்லோ. தென் இதை விட டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா மீடியம் கிரீன். அதையும் இந்த கிரீன் மேலே கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணுங்க, ரொம்பலாம் அப்ளை பண்ணக்கூடாது. டார்க் கிரீன் இந்த இடத்துல பார்த்தோம்னா இது டார்க் கிரீன் சொல்லலாம். ஓகே, இதை விட கொஞ்சம் டெப்த்தை காட்டணும்னா டீப் கிரீன் யூஸ் பண்ணலாம் இல்லையா. இப்போ இதை விட டெப்த் காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாட்டம்ல எல்லாம் டீப் கிரீன் அப்ளை பண்ணலாம். பட் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, ஒன்னே தான், அப்படியே தான் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் கூட கிடையாது. டார்க் அண்ட் டீப் ரெண்டுமே ஒன்னதான் இருக்கு. பாத்தீங்களா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதை விட நான் டார்க்கா காட்டணும், ஆனா கிரீன் கலர்ல காட்டணும். எப்படி பண்றது நானு, எனி ஐடியா? கிரீன் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிரீன் வித் ப்ளூ மிக்ஸ் பண்ணும்போது, கிரீன் வித் ப்ளூ மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டீப் கிரீன் கிடைக்கும், அதாவது ப்ளூஷ் கிரீன் கிடைக்கும் நான் சொன்னேன். அந்த ப்ளூஷ் கிரீன் இன்னும் கொஞ்சம் டீப்பா மாறும். அதாவது இங்க இருக்கல ஆல்ரெடி டீப் கிரீன் தான் இருக்கு, அதுல ப்ளூ கலர்ஸ் இப்படி அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பா மாறும். வேற ஒண்ணும் கிடையாது, அது உங்களுக்கு ப்ளூ ஷேட்ல தெரியும், ஆனா அது கிரீன் கலர் தான். இந்த மாதிரி கவர் ஆகும். அதே போல ட்ரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்க டார்க் யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த ப்ளூ கலர்ஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீட்டா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒர்க் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா தெரியும். ஓகேவா? பிளாக் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஒர்க்கை கெடுத்து விட்டுடும். சரியா, அதை பார்த்துக்கோங்க. பிளாக் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. சும்மா அந்த ஷேடோட காட்டுற மாதிரி டெப்த் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இந்த ட்ரங்க்குக்கு கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ட்ரங்க் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே கலர் ப்ரௌன் கலர் இல்லையா. பட் ட்ரங்க்குக்கு வேற என்னென்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஆரஞ்சு, மரூன், ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். தென் ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா, ஸ்கின் கலர்லேயே லைட் அண்ட் டார்க் 2 கலர்ஸ் இருக்கும், ஸ்பீச் கலர், அதை யூஸ் பண்ணலாம் நீங்க இந்த மாதிரி லைட்டிங் கலர்ஸ்க்காக. தென் டார்க் ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு நீங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷேட் பண்ணலாம். இதுக்கு ரிலேட்டடா அந்த ப்ரௌன் கலருக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி கலர்ஸ் நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இந்த ட்ரங்க்களை யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடம் கொஞ்சம் நல்லா டெப்த் டார்க் அதிகமாக இருக்கணும். இந்த இடத்துல நான் எப்போவுமே பண்ணும்போது கொஞ்சம் பிளாக் கலர்ஸ் இப்படி அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அதோட ஷேடோ இருக்கு இல்லையா, அந்த ட்ரங்க் மேலே ஃபுல்லாக அப்படி கவர் ஆகிருக்கும், அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் டார்க் விட்டுருவேன். மற்றபடி நம்ம முன்ன கொடுத்ததை விட இப்போ கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு தெளிவாக தெரியும் இல்லையா, ஒரு மாதிரி டார்க் ஷேடாக கொடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதே போல் மற்ற இடத்துல நீங்கள் கொடுக்கும் போதுமே பிளாக்ஸ் இப்படி யூஸ் பண்ணுறது இருந்தாலும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதை ப்ரௌன் கலர்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரௌன் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனா யூஸ் பண்ணுங்க.